போட்டித் தேர்வுகளுக்காக தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். போட்டித் தேர்வுகளுக்கு ஆயிரக்கணக்கான ஏன் லட்சக்கணக்கான நபர்கள் போட்டியிடுகிறார்கள், தேர்வு எழுதுகிறார்கள். ஆனால் அனைவரும் வெற்றி அடைவதில்லை. அதில் வெகு சிலரே வெற்றி பெறுகிறார்கள். அப்படி வெற்றியடையும் நபர்கள் எப்படி அந்த வெற்றியை தன் வசப்படுத்துகிறார்கள், அவர்கள் கையாளும் யுக்தி மற்றும் ரகசியம் என்ன என்பது பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை அனைவரும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவோட பயனை நீங்கள் முழுமையாக பெறலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, போட்டித் தேர்வுகளில் வெற்றியடையும் நபர்கள் முதலில் செய்யும் அற்புதமான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா திட்டமிடுறது தான். ஆமாங்க, எந்த ஒரு லட்சியத்தையும் இலக்கையும் நாம் அடைய வேண்டும் என்றால் சரியான, துல்லியமான மற்றும் தெளிவான பிளான் ரொம்ப ரொம்ப அவசியம். போட்டித் தேர்வுக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தேர்வை பற்றி நம்ம முதல்ல நன்றாக படித்து தெரிஞ்சுக்கணும். முதல்ல அந்த தேர்வோட சிலபஸ் என்னன்னு நம்ம தேடி கண்டுபிடிச்சி அந்த சிலபஸை நம்ம முதல்ல நல்லா படித்து தெளியணும். எந்தெந்த பாடப்பிரிவுலேருந்து கேள்விகள் கேட்குறாங்க, ஒவ்வொரு பாடப்பிரிவுலேருந்தும் எத்தனை மதிப்பெண்களுக்கு கேள்வி கேட்குறாங்க, எந்த பாடப்பிரிவில் அதிகமான மதிப்பெண்கள் கேட்குறாங்க, எந்த பாடப்பிரிவுக்கு நம்ம முதல்ல முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் என்பன போன்ற விஷயங்களை முதல்ல நம்ம தெளிவாக தெரிஞ்சு திட்டமிடணும். அடுத்ததாக சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு பாடப்பிரிவுக்கும் டாபிக் வைஸாக மெட்டீரியலை கலெக்ட் பண்ணி தெளிவாக வச்சுக்கணும். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா டைம் டேபிளை ரெடி பண்ணணும். டைம் டேபிள்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, எப்படி ரெடி பண்ணுறதுன்னா, ஒவ்வொரு பாடப்பிரிவையும் எத்தனை நாட்களுக்குள்ளே படித்து முடிக்க வேண்டும் என்றும், தினமும் எத்தனை மணி நேரம் படிக்க வேண்டும் என்றும், எந்தெந்த நேரத்தில் படிக்க வேண்டும் என்றும் தெளிவாக திட்டமிடணும். ஓகேங்களா? அடுத்து திட்டத்தை செயல்படுத்துறது. முதல்ல திட்டம் பிளான் பண்ணணும். அதுக்கடுத்து அந்த திட்டத்தை நம்ம நடைமுறைக்கு, அதாவது செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும். திட்டம் போட்ட மாதிரியே ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படிக்க வேண்டுமோ அத்தனை மணி நேரம் தவறாமல் படிக்க வேண்டும். எந்த நேரத்தில் படிக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் தவறாமல் படிக்க வேண்டும். சப்போஸ் அந்த நேரத்தில் வேறு ஏதாவது உங்களுக்கு வேலைகள், அதாவது தனிப்பட்ட வேலைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த டைம் அல்டர்னேட் பண்ணி மாற்றி சேஞ்ச் பண்ணி அதை நம்ம ஈக்குவல் பண்ணணும். இதை ஒவ்வொரு நாளும் தவறாமல் கடைப்பிடிக்க வேண்டும். அடுத்து பார்த்திங்கன்னா, படித்ததை உடனுக்குடன் அடிக்கடி நினைவு கூர்ந்து பார்க்கணும். அதாவது ரீகால் பண்ணி பார்க்கணும். இப்போ நீங்கள் 1 மணி நேரம் தொடர்ந்து படிக்கிறீங்கன்னா அந்த 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷமோ அல்லது ஒரு 1/4 மணி நேரமோ பிரேக் எடுத்துக்கணும். பிரேக் எடுத்துக்கிட்டு அந்த டைமில் இது வரைக்கும் நீங்கள் அந்த 1 மணி நேரம் என்ன படிச்சிங்களோ அதை நீங்கள் ரீகால் பண்ணி பார்க்கணும். மனசில் நினைவு கூர்ந்து பார்க்கணும். ஒவ்வொரு டாப்பிக்கையும் நீங்கள் ஒன்று ஒன்றா நினைவு கூர்ந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் அடுத்த 6 மணி நேரத்துக்கு ஒரு முறையும், அடுத்து 12 மணி நேரம் கழித்தும், அடுத்து 24 மணி நேரம் கழித்தும், அடுத்து 48 மணி நேரம் கழித்தும் அந்த படித்ததை நீங்கள் நினைவு கூர்ந்து பார்க்கணும். அதாவது ரீகால் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறமா வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் அந்த படித்த பாடத்தை நினைவு கூர்ந்து பார்க்கணும், ரீகால் பண்ணி பார்க்கணும். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் படித்தது எந்த டைம்லேயும் உங்கள் மைண்டை விட்டு, உங்கள் மெமரியை விட்டு எப்பயுமே அது அழியாது. எப்பயும் நீங்கள் எப்போ அதை ரீகால் பண்ணாலும் ஈஸியாக உங்களுக்கு நினைவுக்கு வந்துடும். எப்போவுமே நீங்கள் படித்ததை ஷார்ட்டாக ஒரு நோட்ஸ் மாதிரி, ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அதை நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி,
நீங்கள் படித்தது முழுசாக உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். எக்ஸாமுக்கு போகும்போது ரீகால் பண்ணுறதுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா படிக்கிற மெத்தடு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு படிக்கிற மெத்தடு இருக்கும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மெத்தடில் படிப்பாங்க. சிலவங்க வந்து புக்கை பார்த்து சத்தமாக படிப்பாங்க. இன்னும் சிலர் வந்து புக்கை பார்த்து சைலண்ட்டாக மனசுக்குள்ளேயே படிப்பாங்க. இன்னும் சிலர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து புக்கை பார்த்தாலே வெறுப்பாக இருக்கும். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்ணி படிப்பாங்க. இந்த மாதிரி சில ரகங்கள் இருக்காங்க. நீங்கள் வந்து புக்கை பார்த்து சத்தமாக படித்தாலும் சரி, இல்லை சைலண்ட்டாக மனசுக்குள்ளே படித்தாலும் சரி, இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்ணி படித்தாலும் சரி, எப்படி படித்தாலும் படிக்கிறது நம்ம என்ன படிக்கிறோம்னு முதல்ல தெளிவாக கூர்ந்து படிக்கணும். அந்த நம்ம தெளிவாக கூர்ந்து படிக்கிற விஷயம் என்னென்னு முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்ன படிக்கிறோன்றதை புரிஞ்சு படிக்கணும். கவனம் சேராமல் அதை மனசுக்குள்ளே உள்வாங்கிக்கணும். உள்வாங்கினதை மைண்டில் நம்ம பதிய வச்சுக்கணும். இப்படி படிக்கிறவங்களால மட்டும்தான் எல்லா விதமான தேர்வுலையும் வெற்றி அடைய முடியும். சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, நீங்கள் ஸ்கூலில் இல்லைனா காலேஜில் கூட பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து அதிகமாக புக்கை எடுத்து படிக்கவே மாட்டாங்க. எப்போயாச்சும் எக்ஸாமுக்கு முன்னாடி தான் புக்கை எடுத்து கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு புரட்டி பார்த்துட்டு ரீகால் பண்ணிவிட்டு சீக்கிரமாக போயிட்டு படுத்து தூங்கிடுவாங்க. ஆனால் எக்ஸாமில் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. அவங்களால புக்கை அதிகமாக எடுத்து படிக்காமல் எப்படி நல்ல மார்க்கு வாங்க முடியும்னு நீங்கள் எப்போயாச்சும் யோசிச்சு இருக்கீங்களா? காரணம் என்னென்னா, அவங்க கிளாஸில் ஸ்கூல்லையோ அல்லது காலேஜ்லேயோ டீச்சரோ அல்லது ப்ரொஃபஸர் நடத்துகிற பாடத்தை கிளாஸில் ரொம்ப கவனமாக உன்னிப்பாக கூர்மையாக கவனித்து இருப்பாங்க. அப்படி கவனிக்கிறத வந்து தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை மனசில் நல்லா உள்வாங்கி அதை பதிய வச்சுருப்பாங்க மைண்டில். அப்புறம் அதை அடிக்கடி மனசுக்குள்ளேயே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரீகால் பண்ணி பார்ப்பாங்க, நினைவு கூர்ந்து பார்ப்பாங்க. இதனால் அவங்களுக்கு அந்த பாடம் வந்து எப்பயுமே ஞாபகத்தில் மறக்காமல் மைண்டில் இருக்கும். அப்படி இதனால் அவங்க எக்ஸாமுக்கு நாள் என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா புக்கை திருப்பி ரீகால் பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் ரீகால் பண்ணிவிட்டு சீக்கிரமாக போயிட்டு படுத்து தூங்கிடுவாங்க. நைட்டு ஃபுல்லாக நல்லா தூங்குவாங்க. மறுநாள் வந்து காலையில் நல்லா ஆக்டிவாக எழுந்து எக்ஸாமுக்கு போய் எக்ஸாம் எழுதி நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணுவாங்க. இது ஒரு ரகமான ஸ்டூடெண்ட் நீங்கள் பார்த்துருக்கலாம். இன்னொரு ரகமான ஸ்டூடெண்ட் இருக்காங்க, கிளாஸை ஒழுங்காக கவனிக்க மாட்டாங்க, பாடத்தை புரிஞ்சு உள்வாங்கவும் மாட்டாங்க, மைண்டில் அதை ஸ்டோர் பண்ணவும் மாட்டாங்க, ரீகால் பண்ணியும் பார்க்க மாட்டாங்க. எக்ஸாமுக்கு நாளில் ஃபுல்லாக ராத்திரியும் பகலும் விழுந்து புரிஞ்சும் புரியாமலேயும் அரையும் குறையுமா மக்கப் பண்ணுவாங்க. நைட்டு ஃபுல்லாக கண் விழித்து படிப்பாங்க, மக்கப் பண்ணுவாங்க. அடுத்த நாள் சரியாக தூங்காமல் களைப்பாக எக்ஸாமுக்கு போய் தப்பாக அரையும் குறையுமா எக்ஸாம் எழுதி ஒன்று ஜஸ்ட்டு பாஸ் பண்ணுவாங்க, இல்லைனா ரொம்ப குறைவான மார்க் எடுப்பாங்க, இல்லைனா எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுவாங்க. இப்படிப்பட்ட சில ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஆரம்பத்திலேருந்தே கிளாஸை நல்லா கவனித்து தெளிவாக கவனித்து புரிஞ்சு அதை உள்வாங்கி மைண்டில் பதிய வச்சு அதை ரீகால் பண்ணி அதை அடிக்கடி ஞாபகப்படுத்தி பார்க்குற ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, எக்ஸாமுக்கு நாள் சும்மா லைட்டாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ரீகால் பண்ணி பார்த்துட்டு எக்ஸாமுக்கு நாள் நல்லா தூங்குவாங்க. நல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் ஆக்டிவாக போய்ட்டு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவாங்க. இன்னொரு ரகமான ஸ்டூடெண்ட்டு கிளாஸ் எல்லாம் கவனிக்க மாட்டாங்க, ஒழுங்காக எதையும் பண்ண மாட்டாங்க. எக்ஸாம் நாள் மட்டும் விழுந்து படிப்பாங்க, கண் முழிச்சு படிப்பாங்க. அப்படி அவங்க கண் முழிச்சு படிக்கிறதால அவங்களோட உடம்பும் மைண்டும் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடும், ரொம்ப டயர்டாகிடும். இதனால் அவங்க மறுநாள் போயிட்டு எக்ஸாம் எழுதும்போது படித்தது எதுவுமே அவங்களுக்கு சரியாக ஞாபகத்துக்கு வராது. உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கும், மைண்டு வந்து ஆக்டிவாக இருக்காது, எதுவுமே ஞாபகத்துக்கு வராது, சோர்வாக இருப்பாங்க. இதனால் அவங்களால எக்ஸாமில் ஆக்டிவாக எழுத முடியாது, எக்ஸாமில் கோட்டை விட்டுருவாங்க. எக்ஸாமுக்கு நாள் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், நல்லா தூங்கி எழுந்தால் தான் அடுத்த நாள் வந்து எக்ஸாமை நல்லா சூப்பராக பண்ண முடியும். இது ஒரு முக்கியமான காரணம்.
இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா விதமான எக்ஸாம்லேயும் போட்டித் தேர்வுகள்லையும் வெற்றி அடைபவர்கள் ஃபாலோ பண்ணுற சீக்ரெட்டான ரகசியம் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆமாங்க, ரொம்ப லிசனிங் ஸ்கில்லும் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்லும் இருக்கணும், அப்சர்வ் பண்ணுற ஸ்கில்லும் இருக்கணும். அப்சர்வ் பண்ணதை ரீகால் செய்கிற திறமையாக இருக்கிற ஸ்டூடெண்ட் தான் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க. நீங்களும் இந்த லிசனிங் ஸ்கில், அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில், அப்சர்வ் இன் மைண்ட் ஃபார் மெமரி, அதாவது ஒரு விஷயத்தை உள்வாங்கி மனசில் பதிய வச்சுக்கணும். இந்த டெக்னிக்கை நீங்கள் வளர்த்துக்கணும். அடுத்து மனசில் பதிய வச்சதை அடிக்கடி ரீகால் பண்ணி பார்க்கணும், நினைவு கூர்ந்து பார்க்கணும். இந்த எல்லா டெக்னிக்கையும் நீங்கள் டெவலப் பண்ணிக்கிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் எல்லா எக்ஸாம்லேயும் ஸ்கோர் பண்ண முடியும், சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேங்க, வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். சொல்ல வந்த எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.